ஹாய் மக்களே. இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். வருஷத்துக்கு எத்தனையோ பேர் இன்ஜினியரிங் படிக்க போவாங்க. அதில் 60% தான் டிகிரி வாங்கிட்டு வருவாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். மீதி எல்லாம் கோர்ஸ் கம்ப்ளீஷன் வாங்கிட்டு வருவாங்க. அதில் வந்து ஒரு 20% அந்த கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த அரியரை கிளியர் பண்ணிட்டு டிகிரி அச்சீவ் பண்ணுவாங்க. ஒரு 10% அப்படியே விட்டுருவாங்க. முக்கால்வாசி இந்த அரியர்ஸ் வரதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இயர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் இயரில் ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது அலட்சியமாக இருக்காதீங்க. அந்த மாதிரி தப்பா அலட்சியமா இருந்தீங்கன்னா அதில் அரியர்ஸ் அந்த அரியர்ஸ் ஃபர்ஸ்ட் இயரில் வரும்போது அந்த பேப்பர் அரியர் பேப்பர் அதிகமாகிடுச்சுன்னா அது அப்படியே கண்டினியூட்டி ஆகும். ரெண்டாவதுலேயே ரொம்ப ஃபெடப் ஆகிடுவீங்க செகண்ட் இயர் போகும்போது. எனக்கு அப்படி தான் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 12 தியரிட்டிக்கல் மட்டும் ப்ராக்டிக்கல் இல்லாமல் சொல்கிறேன். 12 பேப்பர். அந்த 12 பேப்பரில் பார்த்தீங்கன்னா 9 பேப்பர் அரியர். தேர்ட் இயர் போகும்போது அதில் உள்ள பேப்பரும் சேர்ந்து கரண்ட் சேர்த்து 18 பேப்பர் நான் தேர்ட் செமஸ்டர் கிட்டத்தட்ட 9 ப்ளஸ் ஒரு 6 மொத்தம் 15 பேப்பர் எழுதினேன். பேப்பர் மட்டும் அரியர் மட்டும் கரண்ட் அரியர் சேர்த்து தேர்ட் செமஸ்டர்ல ஒரு ஸ்டேஜ்ல என்ன அடிச்சு டிகிரியை விட்டுறலாம், நம்ம பாலிடெக்னிக் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு நான் போயிட்டேன் தேர்ட் செமஸ்டர்ல. காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி வீட்டில் சொன்னாங்க, நீ படி, உன்னால என்ன முடியுமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க சொன்ன நம்புவீங்களா என்னன்னு தெரியல, டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர்னு ஒரு பேப்பர் இருக்கு, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்னு. ரொம்ப ரொம்ப டஃப்பான பேப்பர். அதுல காலேஜ்லேயே நான் ஃபர்ஸ்ட் மார்க் 100 அவுட் ஆஃப் 76 மார்க். இது க்ளோரிஃபை பண்ணணும்னு சொல்லி நினைக்காதீங்க, எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸாம் போகும்போது இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மீடியமா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ரொம்ப பூரான உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த பேப்பர்ல தெரியலன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துருவாங்க. ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு புக்லெட் அப்படியே கொடுத்துட்டு வந்துருவாங்க. 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்ல எல்லாம் கொடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த தப்பா பண்ணாதீங்க. முடிஞ்ச லெவலுக்கு என்ன தெரியுமோ அட்லீஸ்ட் தெரிஞ்ச விஷயத்தையாவது புக்லெட்ல ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா வெறும் பேப்பருக்கு மார்க் போட மாட்டாங்க யாருமே. சில பேர் இன்னும் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பாங்க. மீடியமா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணிருப்பாங்க, அடிச்சு அடிச்சு எழுதிருப்பாங்க. அதை தப்பா பண்ணாதீங்க. எழுதுற விஷயத்த தெளிவாகவும் நீட்டாகவும் எழுதுங்க. அட்லீஸ்ட் ஒரு பேஜுக்கு 35 36 பேஜோ வரும் பேப்பர்னு தெரியல, பேஜுக்கு 1 மார்க்குன்னு போட்டா கூட அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காக கிடைக்கும். அதனால ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ல இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், இன்ஜினியரிங் டிராயிங் அந்த சப்ஜெக்ட்லாம் இருக்கான்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. M1 மேக்ஸ் அந்த பேப்பர்ல எல்லாம் விட்டுறாதீங்க. அது விட்டுருந்தீங்கன்னா அது அப்படியே கடைசி வரையும் அப்படியே இது பண்ணிட்டே வரும். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு கெமிஸ்ட்ரி பேப்பர் இருந்துச்சு அரியர். அது கடைசி 7th செமஸ்டர்ல தான் போய் கிளியர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வச்ச அரியர் 7th செமஸ்டர்ல போய் கிளியர் பண்ணேன். ஏன்னா நான் 8th செமஸ்டர்ல தான் கடைசி இந்த 7th செமஸ்டர்ல ஒரு 4 பேப்பர் 3 அரியர் வந்துருச்சு. அது 8வது செமஸ்டர்ல ஒன் டேல போட்டிருந்தாங்க. மார்னிங் ஒரு பேப்பர், ஈவினிங் ஒரு பேப்பர். 6 பேப்பர் கடைசி செமஸ்டர் எழுதுனா 6 அவுட் ஆஃப் 6 பாஸ் பண்ணேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளம் பேப்பர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டேக் கேர்.